இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நம்ம வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்று செய்திதான் பார்க்கிறோம். நம்முடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் இ. ராஜசேகர் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்புமிகு அம்மாவின் சின்னம், வெற்றி சின்னம். நம்முடைய வெற்றி சின்னத்திலே இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அறிவிச்சார் ராஜசேகர் அவர்களை பல லட்ச வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக கோட்டை என்ற இந்த தேர்தலை நிறுவியுங்கள். தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடியை நாட்டுங்கள். இன்றைக்கு இந்த மண் புனிதமான மண். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த மண்ணிலே பேர் அண்ணா பிறந்த மண். இந்த மண் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேர் அண்ணாவுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக, அவர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலும் தொடர்ந்து அண்ணா திமுகவை வழிநடத்தி சென்றார். பேர் அண்ணாவுடைய திருவுருவ படத்தை கொடியிலே பொறித்து பேர் அண்ணாவுக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். பேரு அண்ணா நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தவர். அவருடைய வழியிலே பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கண்ட கனவை நனவாக்குவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உழைத்து மறைந்த தலைவர் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரும் தலைவருடைய கண்ட கனவை நனவாக்குவதற்காக தன் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் இரவென்றும் பகலென்றும் பாராமல் நாட்டு மக்களுக்கு உழைத்து தன் உயிரை நாட்டுக்காக கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். முப்பெரும் தலைவர்களும் நாடு வளம் பெற வேண்டும், நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுக்க வேண்டும். அதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை நம்முடைய தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்று பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். இன்றைக்கு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்க வைக்கின்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளாம் கூட்டணி பேசுவதற்கு ஒரு மாதமாக கூட்டணி பேசிக் கொண்டிருந்தார்கள். இறுதி வரை கூட்டணியே இழுபறியாக இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாமினேஷன் பண்ணுவதற்கு, வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஒரு நாளைக்கு முன்புதான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வருவையே அறிவிக்க முடிந்தது. அந்த அளவுக்கு திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி. அதே நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி. 20ஆம் தேதி நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒத்த கருத்தோடு நாம் ஒப்பந்தம் போட்டோம். அன்றைய தினமே முதல் கட்ட வேட்பாளரை முதல் அறிவித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அப்படி எல்லாவற்றிலுமே முன்னணி வைப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி. இன்றைக்கு பல ஊடகங்களும் பத்திரிகைகளும் அந்த கூட்டணி வலுவான கூட்டணி அப்படி என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் எதிர்க்கட்சிக்கு சேர்ந்தவருக்கும் சொல்லுகிறேன்,
இங்கே வந்து பாருங்கள், இங்க மக்கள் வெள்ளத்தை பாருங்கள், கடல் போல் காட்சியளிக்கின்றது. இதுவே அதிமுகவுடைய கூட்டணியுடைய பலம் என்று நிரூபிக்கிறது. அதிமுக கூட்டணியுடைய வலிமையை இந்த கூட்டம் நிரூபிக்கின்றது. கிராமத்திலே சொல்லுவார்கள், விளையம்பரின் முளையிலே தெரியும் சொல்வார்கள். வருகின்ற வெற்றி இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி. ஆகவே நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட வலிமையான இயக்கம் நம்முடைய இயக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு உட்பட பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் நம்முடைய கழகம் கூட்டணி வெற்றி பெறும். விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றோம். ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனையும் முத்தான திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிய கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த மாவட்டம் வேளாண்மை சார்ந்த மாவட்டம், தொழில் நிறைந்த மாவட்டம். இரண்டு பிரதான தொழில்கள், வேளாண்மை, மற்றொன்று தொழிற்சாலை, இன்னொன்று நெசவு. மூன்றையும் மையமாக வைத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம். அந்த மூன்று தொழிலும் இன்றைக்கு வலுவிழந்து இருக்கின்றது, நலிவடைந்து இருக்கின்றது. இன்றைக்கு நெசவு தொழில் படுபாதாளத்துக்கு போய்விட்டது. வேளாண்மை தொழில் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு விலை கிடையாது. தொழிற்சாலை இன்றைக்கு இயங்குவதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் தேர்தலை சந்திக்கின்றோம். இந்த மூன்று தொழிலும் பிரகாசமாக சிறப்பாக எதிர்காலத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் அறிவித்தார் ராஜசேகர் வெற்றி பெற வேண்டும். இன்றைய தினம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே தமிழ்நாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சியிலே வலிமையான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நம்முடைய கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தோம். இப்பொழுது கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனாலும் தீய சக்தி திமுக என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரே, அன்றையிலிருந்து இன்றைய வரை திமுக தீய சக்தியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்த பழக்க தோஷம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஒரு கட்சி இருக்கின்றது, கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம். உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமைப்படுறீங்க? எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க வேணா கூட்டணி வைப்போம், எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி. எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம். அது எங்களுடைய விருப்பம். நீங்க இடையில வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல்வி பயம் வந்துட்டது. இப்பவே தோல்வி பயம் வந்துட்டது, தோல்வி ஜுரம் வந்துட்டது. அதை ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்பாவும் மகனும். திரு ஸ்டாலின் அவர்களே,
இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எடுத்த முடிவு. நான் இங்கே இருக்கின்ற தொண்டையில் ஒருவனாகத்தான் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களை போல் தலைவனாக இல்ல. தொண்டனோடு தொண்டன் இருந்தால்தான் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்த பாதை வேறு, நான் வந்த பாதை வேறு. நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தேன். எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னை பொதுச் செயலாளராக பார்த்து அழகு பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். பொற்கால ஆட்சி, இங்கே அருமை சகோதரர் சொல்றாலே பொற்கால ஆட்சி நாட்டுக்கு கொடுத்தோம். ஒரு சாதாரண தொண்டன், ஒரு கிளை செயலாளர் எந்த கட்சியிலாவது பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஒரு கிளை செயலாளர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா? உனக்கு தில்லு திராணி தகரீம் இருந்தா சொல்லு. எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் கட்சிக்கு, திமுக கட்சிக்கு தலைவராக வருவார் என்று சொல்லிப்பார். எங்க குடும்பத்தை தவிர வேறொருவர் எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயம் வெற்றி பெறாது. அப்படி ஒரு கால் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லு. முடியாது. சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. அவர் வாயில் சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. இன்னும் சொல்றார், எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி அவதூறா பேசுறாரு. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் ஒரு கம்பெனின்னு பேசுறாரு. அது குடும்ப ஆட்சி என்று சொல்லுகிறார். அதற்கு திரு ஸ்டாலின் பதில் சொல்கிறார், ஆம் குடும்பம் தான். எப்படி என்ன, எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்து குடும்பமா பாக்குறேன்னு சொல்றாங்க. யாரு? கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்த்து அவரை குடும்பமா பாக்குறாங்க. நானும் அதான் சொல்றேன். அதிலிருந்து ஒருத்தர திமுக கட்சி தலைவராக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து ஒருவரை உங்களுடைய கட்சி வெற்றி பெற்று ஒரு வேளை வந்தால் அவரை முதலமைச்சராக்கு. அதெல்லாம் ஆக்க மாட்டாங்க. அதுக்கு இவரு பெற்றெடுத்த மகன் தான் வாரிசா வர வேணும். இதுதான் போதாதுன்னா அதில் இருக்கிற அமைச்சர் பேசுறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு. இவருக்கு பிறகு இன்ப நிதி வரன்னு சொல்றார். என்னங்க அடிமைத்தனம்? இதோட என்ன கேவலமா இருக்குது? திமுக ஆளே இல்லையா? வேற யாருமே கிடையாது? குடும்பத்தை தவிர்த்து வேற யாருமே கிடையாதா? உதயநிதிக்கு அடுத்தது இன்ப நிதி வருவாரா? அவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று மனசாட்சி இல்லாம பேசுகின்ற மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எல்லாம் அடிமை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இந்த கட்சியில. ஆனா அண்ணா திமுகவில் தான் சுதந்திரமாக ஜனநாயகம் எப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான். இந்தியாவிலேயே இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சியில 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி, இளைஞர்கள் நிறைந்த கட்சி, மகளிர் சகோதரிகள் நிறைந்த கட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக உழைப்பாளிகள் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இந்த கட்சியை பார்த்து திரு ஸ்டாலின் பேசுகிறார். அண்ணா திமுக 10 ஆண்டு காலத்திலே என்ன செய்தது என்று. அண்ணா திமுக அரசு 10 ஆண்டு காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது, நாட்டை குட்டிச்சுவராக்கி விட்டார் என்று வாய் கூசாமல் பேசுகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பதில் சொல்றேன். இந்த மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம், வேளாண் பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீர் முக்கியம். மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயிக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முழுமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கொண்டு வந்தேன். குடிமராமத்து திட்டம். முதலாக மணிமங்கலம் ஏரியை நானே நேரடியாக வந்து
குடிமராமத்து திட்டத்தை அனைத்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் முன்னிலையிலே துவக்கி வைத்தேன். கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற 14,000 ஏரிகளில் 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. இன்றைக்கு உள்ளாட்சி துறையின் கீழ் வருகின்ற 26 ஏரி குளம் குட்டைகள் முழுவதும் தூர்வாரப்பட்டன. முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். இந்த திட்டத்திற்கு மட்டும் சுமார் 1200 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் அள்ளப்படுகின்ற அந்த ஏரியில் அள்ளப்படுகிற வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். இதனால் ஒன்று ஏரி ஆழமாகியது, மற்றொன்று விவசாயிகளுடைய நிலங்கள் பண்படுத்தப்பட்டு இயற்கை உரமாக வண்டல் மண் பயன்படுத்தி அதிகமான விளைச்சலை விவசாயிகளுக்கு கொடுத்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. விவசாயத்தை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா? எங்க ஊருக்கு அவர் ஊர் ஊரா நமக்கு நாம திட்டம் என்ற திட்டத்தை சொல்லி ஊர் ஊரா வந்தார். அப்ப சேலம் மாவட்டம் கெங்கவெளிக்கு வந்தார். அந்த கெங்கவெளியில நடு கரும்பு காட்டுல அதெல்லாம் வெட்டி காங்கிரீட் ரோடு போட்டு அதுல நடந்து வந்து பேண்ட் ஷூ போட்டு ஏரோட்ன நவீன விவசாயி. இப்படிப்பட்ட விவசாயிக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? நான் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு போனேன். அங்க நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அங்க வழியில போயிட்டு இருக்கும்போது பெண்கள்லாம் நாட்டு நட்டு இருந்தாங்க. நான் அந்த பெண்களை பார்த்து எப்படி நாடு இருக்கிறது, அதிமுக அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்ற விவரத்தை விசாரிக்க போனேன். அப்ப பெண்களோட பேசிட்டு இருக்கும்போது, நீங்க நாட்டை பத்தி தெரியுமா, எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா? நாங்க நல்லா தெரியும், நான் உங்களோட பயிர் நடுறேன்னு பயிர் நட்டு காட்டினேன். அதே மாதிரி திரு ஸ்டாலினும் தானும் பயிர் நட வேணும்னு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன், வரப்புல போயிட்டு இருக்கும்போது வலிக்கு விழுந்துட்டார். சரி, ஏதோ அப்புறம் காது கேட்கல. ஆக விவசாயத்தை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் தெரிந்தது போல் நாடகம் ஆடுவது மக்களை ஏமாற்றுவதற்காக. நான் இன்ற வரைக்கும் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன். இரவென்றும் பகலென்றும் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கின்றவன் விவசாயி. விவசாயி தொழிலாளி. எத்தனையோ தொழில் செய்யலாம், ஆனா விவசாயம் விவசாய தொழிலாளி தான் கடினமான உழைப்பின் மூலமாக உணவு, நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி. விவசாய தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயம் செழித்து வளர வேண்டும், அப்பொழுதுதான் நாடு சிறக்கும். அப்படி நாங்க அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். இன்றைக்கு என்ன நிலைமை? சரியான விளைச்சல் இல்லாத காரணத்தினால விலைவாசி உயர்ந்துட்டது. 1 கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்து விட்டது. 1 கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்துட்டதுங்க. மளிகை சாமான 40% உயர்ந்துட்டது. ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அவர்களே, அன்றாட வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களை போய் சந்தித்து பாருங்கள், உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணம் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2020 கொரோனா வந்த காலம். அந்த காலகட்டத்தில் கூட வேலைக்கு போக முடியல, வருமானம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, கொரோனா காலம், மக்களுக்கு வேலை கிடையாது, வெளியிலே வர முடியல, ஒருவருக்கு ஒருவர் முகத்தை கூட பார்க்க முடியல, மாஸ்க் போட்டுக்கிட்டு. அப்படிப்பட்ட இருந்த காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக 11 மாத காலம் ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சக்கரை எல்லாம் கொடுத்தோம். விலையில்லா சக்கரை, எண்ணெய் எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 1000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தோம். இப்படி ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த கட்சி கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி, ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி.
எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைபெற்றுகிறேன். கொரோனா காலம் மக்கள்லாம் வேலையில்லாத இருந்த காலம், தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுது தைப்பண்டிகை வந்தது. எல்லா இல்லங்களிலும் சிறப்பாக தைப்பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று அதிமுக அரசு கருதி எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முழு கரும்பு கொடுத்தோம், பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், ஏலக்காய் கொடுத்தோம், முந்திரி கொடுத்தோம், திராட்சை கொடுத்தோம். அற்புதமா பொங்கல் வச்சு அழகா மக்கள் கொண்டாடினாங்க. இதுதான் அதிமுக அரசு. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் எப்படி துன்பப்படுகிறார்களோ அப்போ அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றவருக்கு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் அப்படி இருக்குதா? இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு, இந்த ஆட்சி எப்ப போகும்? தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, எப்பொழுது இந்த ஆட்சி போகும் என்ற குரல் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலிலே மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். அதோட இன்றைக்கு நம்முடைய பகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரே நேரத்தில் ஒரே 5 ஆண்டு காலத்தில் 2 முறை கடன் தள்ளுபடி செய்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். கவர்ச்சிகரமான அறிவிப்பு. இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு படத்தில் பார்த்திருப்பீங்க, சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்களா? நானும் பார்த்தேன், எனக்கு போட்டு காட்டினாங்க. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் சொன்னால் ஆசையை தூண்டினா அவளை ஏமாற்றலாம். ஆசையை தூண்டினா அப்படி கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 520 அறிவிப்புகளை எவ்வளவு அறிவிப்பு நீங்க செயல்படுத்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10% கூட கிடையாது. அதுவும் சொல்லுவார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் சொன்னார். கொடுத்தாரா? 2,15,00,000 பேர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப உரிமை தொகை தருவோம் சொன்னார். கொடுக்கல. அதுவும் நாங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தினோம். நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்னைக்கு மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு தரன்னு சொன்னீங்களே, ஏன் தரல அப்படின்னு தொடர்ந்து பேசி பேசி பொதுக்கூட்டத்தில் பேசி பேசி இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம ஸ்டாலின் அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்காரு. உடனே எடுத்து கொடுக்கலீங்க. இதே கர்நாடகத்தில் அண்மையில் எலெக்ஷன் நடந்தது. ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் இதே போல திட்டத்தை அறிவிச்சாங்க. மாதந்தோறும் மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போன்னு உடனே கொடுத்தாங்களா 3 மாசத்துல? நீ 27 மாசம் கொடுக்கல? 27,000 போச்சா? இதே அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தா உடனடியாக 3 மாதத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி நாங்க மகளிருக்கு கொடுத்திருப்போம். இதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளேயும் வெளியிலும் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் இந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைச்சது. இன்னொன்னு சொல்லார், ஆசை தூண்டினா தானே மக்களை ஏமாற்ற முடியும். பெண்களை பார்த்தார், காதுல தோடு கழுத்துல செயின் இருந்தது. ஆஹா, இவ்வளவு அழகா இருக்கிறீங்களா? அடுத்தது உங்களை சந்திக்கின்ற பொழுது காதுல தோடு இருக்காது, கழுத்துல செயின் இருக்காது சொல்லி அதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். 5 சவரனுக்கு குறைவாக யார் நகை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அருகாமையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களிலே இருக்கின்ற அந்த சங்கத்திலே நீங்கள் கொண்டு போய் வைத்து நீங்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதை நம்பி 48 லட்சம் பேர். இந்த கதை நீட் மாணவனோடது.
சட்டமன்ற பொது தேர்தலும் போது ஒரு கூட்டத்துக்கு போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப பெண்கள்லாம் பார்க்கத்தார். அதெல்லாம் காதுல தோடு, கழுத்துல நகை இருந்தது, செயின் இருந்தது. ஏமா இன்னும் போய் நீங்க ஓடி ஓடி போய் பக்கத்துல கூட்டுறவு சங்கத்துல நீங்க உங்களுடைய நகை வச்சு அந்த பணத்தை வாங்கி அழகா செலவு செய்யலாமே, ஏன்னு தயங்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆகவே நான் இந்த கூட்டம் முடிஞ்சோடனே வேக வேகமா ஓடுங்க, பக்கத்தில் இருக்கிற அங்க இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சரி, எழுத கூட்டுறவு அமைப்பாளரும் சரி, அங்க கொண்டு போய் உங்களுடைய நகையை அங்கே வைத்து அந்த பணத்தை வாங்கி அழகா நீங்க மகிழ்ச்சியா செலவு செய்யினாங்க. ஆகா, உதயநிதி ஸ்டாலினே சொல்லிட்டாரு, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு அந்த மக்களும் போய் அங்கங்க இருக்கின்ற கூட்டுறவு அமைப்பில் அந்த நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு? தகுதியானவருக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. போட்டார் ஒரே அடியா. தகுதியானவருக்கு தான் இந்த 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு அமைப்பிலே நகை வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடிட்டார். மொத்தம் 48 லட்சம் பேர் நகையை கூட்டுறவு அமைப்பில் வச்சிருக்கிறாங்க. அதுல 13 லட்சம் பேருக்கு தான் தகுதியாச்சு. மீதி 35 லட்சம் பேருக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டுறவு அமைப்பில் இருக்கிற சங்கங்கள்லாம் உடனடியா கடிதம் போட்டாங்க. யாரெல்லாம் பணம் வாங்கலாம் 35 லட்சம் பேரும் திருப்பி கட்ட வேண்டும், வட்டியோட திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டாங்க. பாவம், ஒழுங்கா காதுல அவர் தோடு இருந்தது, கழுத்துல நல்ல நகை இருந்தது. சில பேர் 5 சவரனுக்கு குறைவா தான் இருக்குது, அதை 2ஆ வெட்டு, 9 பவுன் 2ஆ வெட்டி 2 பேருக்கு மேல கொண்டு வச்சாங்க. திரு ஸ்டாலின் பேச்ச, திரு ஸ்டாலின் உடைய அறிக்கையை நம்பி, உதயநிதி ஸ்டாலின் பேச்சை நம்பி கொண்டு போய் சொசைட்டியில் வச்சுட்டாங்க. இன்றைய நிலை பரிதாபமான நிலை. இன்றைக்கு கூட்டுறவு அமைப்பு நீங்க வாங்கிய தேர்தலிருந்து இன்று வரைக்கும் நீங்க வட்டி கட்ட வேணும், அப்பதான் உங்க நகை திருப்பி தர முடியும்னு 35 லட்சம் பேரை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி. அதே போல கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்கள் முதியோர் உதவித்தொகை வேண்டும் என்று சென்றடமெல்லாம் கேட்டாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தெரிவிச்சாங்க, அமைச்சர்களும் தெரிவிச்சாங்க, பொதுமக்களும் தெரிவிச்சாங்க, நம்முடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவிச்சாங்க. ஏழைகள் நிறைந்த பகுதி, அந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் என்று கேட்டீர்கள். அந்த கோரிக்கையை ஏற்ற அம்மாவுடைய அரசு சட்டமன்றத்தில் தெளிவான அறிவிச்சேன். 5 லட்சம் பேர் முதியோர்களுக்கு 5 லட்சம் முதியோர்களுக்கு சிறப்பு திட்டத்தின் மூலமாக அந்த தகுதியான முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து 90% முதியோர்களுக்கு நாங்க முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். இது அதிமுக சாதனை. இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பல பேரை நிறுத்திட்டாங்க, பல பேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழையின் வீட்டில் அடித்தால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் ஏழைகள், உழைக்கும் திறனற்றவர்கள். அப்படிப்பட்ட முதியோர்களுக்கு அதிமுக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட அந்த முதியோர் உதவி தொகை நிறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? அதோட பல்வேறு திட்டங்களை நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம், ஒரு பவுன் 50,000 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்குது. அம்மா பார்த்தாங்க, ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது, பணம் இல்லாதனால. அதனால அம்மா அவர்கள் திருமண உதவி திட்டம் 50,000 25,000 தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் அறிவிச்சாங்க. இன்னைக்கு பல லட்சம் பெண்களுக்கு அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் தங்கம் கொடுக்கப்பட்டது. திருமண உதவி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இன்னைக்கு திருமணம் ஆகி மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அந்த திட்டத்தையும் அரசியல் கால் பிடிச்சி காரணமாக இந்த அரசு ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் அம்மாவுடைய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உங்களுடைய ஆதரவால் இந்த திட்டம் தொடரும். அதே போல லேப்டாப், கிராமத்திலே பிறக்கின்ற நம்முடைய குழந்தைகள், ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவி அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலக தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா சிந்தனையில உதித்த அற்புதமான திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு மடிக்கணினி வழங்கிட்ட திட்டம். இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் நிறுத்திட்டாங்க. 52 லட்சம் பேர் கொடுத்தோம். ஒருத்தர் 52 லட்சம் மாணவ மாணவிக்கு ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், சுமார் 7,800 கோடி ரூபாயில
நிதி ஒதுக்கீடு செஞ்சு 52 லட்சம் மாணவ மாணவிகள் விஞ்ஞான கல்வி, அறிவுபூர்வமான கல்வி, அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் கிடப்புல போட்டு அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. அதோட அம்மா மினி கிளினிக் அது என்னையா தவறு செஞ்சது? இதுலயுமா அரசியல் வேணும்? ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் நாங்க துவக்கணும். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லயும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் அங்க போட்டு அந்த பகுதியிலேயே மருத்துவ சிகிச்சை அளிச்சோம். அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது நோயாப்பட்டால் நேரடியாக அம்மா மருத்துவ சொல்லு அம்மா மினி கிளினிக் சென்று அங்கே சிகிச்சை பெறலாம். அதை கூட பொறுத்து கொள்ள முடியாத அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு. சிந்திச்சு பாருங்க, இது ஏழைகளுக்கு செய்வது தவறா? சொல்லுங்க, தவறுங்களா? இந்த திட்டத்தை எதுக்காக ரத்து பண்ண? இது யாருக்கு நன்மை? ஏழைகளுக்கு தான் நன்மை. நீங்க ஆட்சி மாற்றம் வரலாம், ஆனா ஏழைகள் பயன்படுகின்ற அந்த திட்டத்தை யார் நிறுத்தினாலும் அடுத்த தேர்தலிலே அதற்கு தகுந்த பதிலடியை நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு கிராமமும் மருத்துவ முகாம் நடத்தணும். ஏன்னா கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் இருந்த பகுதியில் மருத்துவ முகாம் நடத்தி அவர்களை பரிசோதனை செய்து அவர் உடலில் என்ன நோய் இருக்குது கண்டறிந்து அதை குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு வாய் பேசுகின்ற மனிதருக்கு மட்டும் இல்லைங்க, வாய் பேசாத கால்நடைகளுக்கும் ஒவ்வொரு கிராமமாக சென்று கால்நடை முகாம் நடத்தி ஏதாவது கால்நடைக்கு நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா எங்கே? சேலம் மாவட்டம் கங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவாசல் கூட்டு ரோட்ல 1000 கோடியில அமைச்சு கொடுத்துக்கிறோம். அதை கூட திறக்க வக்கிலாத அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு. இன்றைக்கு விவசாயிகளுக்கு உபதொழிலா இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை நான் உருவாக்கி கொடுத்தேன். பப்பலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது, 65 லிட்டர் பால் கொடுக்குது. அது நம்முடைய விவசாயிகளுக்கு உற்பத்தி செஞ்சு நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுத்தா அதனால அவர்கள் வாழ்வாதாரம் சிறக்கும். அதுக்காகத்தான் அந்த கால்நடை பூங்கா உருவாக்கினேன். அதையும் மூடிட்டீங்க, இன்னும் திறக்கல. 1000 கோடியில் கட்டப்பட்ட அந்த கால்நடை பூங்காவை திறக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சொல்லி கூட இந்த விடியா திமுக அரசு செவடங்காதுல சங்கு ஊதுற மாதிரி இன்னும் காது கேட்கல. அதேபோல போதைப் பொருள், எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா இல்லாத இடமே இல்லை. எது கிடைக்குதா இல்லையா, கஞ்சா சர்வசாதாரணமா கிடைக்குது. இதற்கு முன்பு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் 1.0, 2.0, 3.0, 4.0 ஓ போட்டுட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி ஓ போட்டதுதான் மிச்சம். இன்னும் கஞ்சாவை கண்டுபிடிக்க முடியல. அதோட தான் இருந்தாங்களா? இன்றைக்கு திமுக கட்சி சேர்ந்த அயலக அணி நிர்வாகி அதுக்குன்னு ஒரு அணி போட்டு வச்சிருக்காங்க. எந்த கட்சியிலாவது அயலக அணி இருக்குதுங்களா? அப்படின்னு ஒரு அணியை துவக்கி அந்த அணியில் இருக்கிற பொறுப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்தியிருக்கார். அண்மையில் எல்லாம் பத்திரிகை ஊடகத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜாபர் ஜாதிக் என்பவர் அந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து அவரை கைது செஞ்சு இன்னைக்கு சிறையில் இருக்காரு. அந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்க மட்டும் 2000 கோடி, இன்னும் ஆட்சி போறதுக்குள்ள 2 லட்சம் கோடி வாங்கிடுவார். 6 லட்சம் கோடி கடன் வாங்கி நம்ம தலையில சுமத்திட்டு போறார். இது எப்படி கட்டுறது? யாரால் கட்ட முடியும்? இதுக்கு வரி போட்டு தானே இதை திருப்பி செலுத்த முடியும். இதுக்கு வட்டி வேற கட்ட வேணும், திருப்பி பணத்தை வேற திருப்பி கொடுக்க வேணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம் இந்தியாவிலேயே இல்ல, தமிழ்நாட்டில் தான் இப்படிப்பட்ட நிலைமை. இந்த நிலைமைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளர் அறிவித்த ராஜசேகர் அவர்களுக்கு 8 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதோட இன்றைக்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்களா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதர் இன்றைக்கு எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார். இன்றைக்கு 60 லட்சம் பேர் அந்த அத்திவரதரை தரிசனம் செய்தார். அதற்கு முழு ஏற்பாடு அதிமுக செஞ்சது. அதுபோல காஞ்சிபுரம் காரைப்பேட்டையில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை 125 கோடியில மேம்படுத்தப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மையத்திற்கு 15 கோடியில் கட்டித்தரப்பட்டது. காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற தொகுதிக்கு புரட்சியாளர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து 8 கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் புன்னேரிக்கரை ரயில்வே மேம்பாலம் 53 கோடியில் கட்டப்பட்டது. அண்ணா விளையாட்டு அரங்கம் 12 கோடியில் புனரமைக்கப்பட்டது. அண்ணா உறுப்பு கல்லூரி 34 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டது. அதே போல வாயனூர் ஒய்யாளி குப்பம் கடல் நீர் உட்புகுதை ரெகுலேட்டர் அமைச்சு தடுத்து கொடுத்தோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் ஈசூர் வள்ளிபுரம் கிராமங்களுக்கு அருகில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கணும். காஞ்சிபுரம் மாவட்டம் உள்ளாவூர் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே 42 கோடியில் தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்த அரசாங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே ஓரக்காட்டுப்பேட்டை பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் 27 கோடி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலூர் வட்டம் வாயிலூர் கிராமத்தில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி 32 கோடியில் கட்டி முடிச்சோம். புதுப்பட்டில் 16 கோடியில் தூண்டில் விளைவு. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி இருண்டாச்சு, உங்கள் ஆட்சி தான் இருண்டாச்சு, உங்களுடைய ஆட்சி தான் இருண்டாச்சு. நான் என்னென்ன திட்டத்தை செயல்படுத்துகிறேன் என்று உங்கள் முன் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எங்கேயாவது திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு வாரமா இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருடைய வேட்பாளர் ஆதரித்து பேசி வராரு. எங்கேயாவது திமுக ஆட்சியில் இன்னொரு திட்டத்தை நிறைவேற்றப்பட்டன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? இல்ல. செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். அண்ணா திமுக ஆட்சியில் இன்னும் நிறைய இருக்குது பாருங்க, இவ்வளவு பக்கம் இருக்குது. இதையெல்லாம் இந்த மாவட்டத்துக்காக கொண்டு வந்த திட்டம், நிறைய திட்டம் நாங்கள் அறிவிச்சோம், அதையெல்லாம் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய ஒத்துழைப்பால் ஆதரவால் மலர்கின்ற பொழுது இந்த விடியா திமுக ஆட்சியில முடக்கி வைக்கப்பட்ட திட்டம் தொடரும். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கின்ற பொழுதும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாவட்டத்திற்கு நாங்கள் நன்மை செய்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதன்மையான கட்சி அதிமுக கட்சி என்ற நிரூபணம் செய்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் ராஜசேகர் அவர்கள் எளிமையானவர், தூய்மையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அற்புதமான வேட்பாளர். அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரலை அங்கே ஒலிப்பார்கள். உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதரர் ராஜசேகர் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றேன், நீங்க உரத்த குரலை திருப்பி சொல்ல வேணும். நான் சொல்றத உரத்த குரலை திருப்பி சொல்ல வேண்டும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நம்முடைய கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, விசிக கட்சியில இருந்து விலகி சுமார் 400க்கு மேற்பட்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்.
ஆரம்பம் வாங்க, கட்சியில சார்வங்க வாங்க, கட்சியில சார்வங்க வாங்கப்பா. கட்சியில சார்வங்களுக்கு வழிவிடுங்க. எடப்பாடியார் புரட்சி தலைவர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் எடப்பாடியார், மக்களின் முதல்வர் எடப்பாடியார், மக்களின் முதல்வர் எடப்பாடியார், எடப்பாடியார் அண்ணன் புரட்சி தலைவி பெயர்
மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அப்புறம் வாங்கிக்கிறேன் ஒருத்தர் வாங்கி வாங்க